அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய ஓமம், ஜீரகம், வர கொத்தமல்லி வறுத்தது, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் லவங்கம் சேர்த்து வறுத்துட்டு பொடி பண்ணி ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கு. காலையிலேருந்து பார்க்கலாம் பாருங்கள். வர்றதை பார்த்துட்டு வானதியிலேருந்து நிற்கிது புல்லு சாப்பிட்றதுக்காக. நம்ம அப்படியே நேராக இந்த தோப்புக்கு போகலாம். இந்த மாதிரி மரம் ஆனதுலேருந்து நிறைய தேங்காய் கீழே கொட்டுதுங்க. பாருங்களா, இப்படி ஆயிடுச்சு இல்லைங்களா. அதிலேருந்து நான் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் போய் கீழே இருக்கிறதெல்லாம் போய் எல்லாம் தேங்காய் எல்லாருக்கும் நிறைய கிடக்குது கொட்டி கொட்டி. ஏன்னா மரம் இப்படி காஞ்சிடுச்சு இல்லைங்களா, அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். காலையிலேயே போனால் தான். இப்போயே பாருங்கள் வெயில் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து இவ்வளோ தேங்காய் சேர்த்து வச்சுருக்கோம். இப்படி நல்லா காய்க்கிற மரம் தான். என்ன பண்ணுறது, எல்லாம் கொட்டி வச்சுருக்கோம். நிறையா இருக்குது. இது நான் வீடியோக்காக கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கேன். நான் குமிச்சு வச்சுருக்கோம். இது இன்னும் ஆள் பிடிச்சி சேல்ஸ் பண்ணணும். இன்றைக்கி இந்த வேலை நடந்துருச்சு. இதுக்கு முந்தைய நம்ம வந்துட்டு சூடாக ஒரு டீ ரெடி ஆகிட்டு வச்சிடலாம். எல்லாத்த விட டீ குடிக்கிறது கழுதல் தான், இருந்தாலும் பழகியாச்சு. அதனால் கொஞ்சமாக குடிச்சிட்டு இல்லைன்னா தலைவலி வந்துடுது. என்ன பண்ணுறது, பாருங்க ஒரு ஹாஃப் டம்ளர் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு முந்தைய அதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பால் காய்ச்சி அதில் பரங்கி விதை, சூரியகாந்தி பூ விதை கொதிக்க வச்சதுக்கப்புறம் ரெட் ஃப்ளேக்ஸ் அந்த சீட்ஸ் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி நாட்டு சக்கரை சேர்த்து சூரியகாந்தி விதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஏடை படந்துருச்சு. ஆறட்டும் நல்லா. ஆறினதுக்கப்புறம் நம்ம கூலிங்க வேணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நாட்டு சக்கரை குடிச்சிக்கலாம். நல்லா ஏடை படந்துச்சு பாருங்கள். ஆறட்டும். இதுலேயே நம்ம இதை குடிக்கணும். இப்போ பாருங்கள், சப்ஸா சீடு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், அது பால் காய்ச்சறதுக்கு முந்தையே ஊற வச்சிடணும். ரொம்ப முக்கியம். இதை ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஊறி வர்றதுக்கப்புறம் பாருங்கள், போட்ட உடனே அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா ஊறி வர்றது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறி வரட்டும். ஏன்னா இதுக்கு முந்திலாம் பார்த்துருக்குது, என்னடா இப்படி கலக்கிறாங்க, இது என்ன வேறன்னு தெரியலையே அப்படின்ட்டு குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி பாருங்கள் நல்லா ஊறுது. அந்த பரங்கி விதை, அதுவும் இதையே நம்ம தர்பூசணி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா ஜூஸ் போட்டுட்டு அது கூட காய்ச்சி ஆறின பால் சேர்த்து சப்ஸா சீடு சேர்த்தா ஒரிஜினல் ரோஸ் மில்க் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு நாளைக்கு ரெடி பண்ணி அந்த வீடியோ கூட போடுறேன் முடிஞ்சால். நல்லா ஊறிடுச்சிங்களா. தர்பூசணி ஜூஸ் கூட சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முலாம்பழம் ஜூஸ் கூட, ஆரஞ்சு ஜூஸ் எது கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். அது அப்படியே வாட்டர் குடிக்கிறாங்க. எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் அடுத்து சாப்பிட்றதுக்கு போயிடலாம். இது சந்தகம். நம்ம புழுங்கல் அரிசி எடுத்து அரைச்சி அது கூட தேங்காய் சேர்த்து அரைச்சி இட்லியாக ஊற்றி நெரிச்சி வர்றது சந்தகம். இது கூட வெல்லம், தேங்காய் சேர்த்து தேங்காய் பால், எள்ளு, பொட்டுக்கடலை தூள் பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதை எப்படி சாப்பிட்லாம் பாருங்கள். இப்படி தட்டில் பரிமாறிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இனிப்பு நிறைய பிடிக்கிறவங்க நல்லா சாப்பிட்லாம். இது மேலே அந்த பொடி இருக்கு இல்லைங்களா, பொட்டுக்கல்லையும் வறுத்த எள்ளும் பொடி பண்ணியாச்சு. அதை தூவிட்டு மேலே வெறும் வெல்லமாகவும் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப கெட்டியாக இல்லாமல் பிசுப்பு வர்றதுக்கு முந்தி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது தேங்காய் சேர்த்த பாகு. இந்த பாகு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாகு காய்ச்சும் போது ஏலக்காய் சேர்த்துருங்க மறக்காமல்.
இது யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆயிடுச்சுன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அரிசி மாவு அரைக்கும் போது அதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்டா வரும், இல்லைன்னா கெட்டியாக வரும். இனிப்பு திகட்டாமல் இருக்க காரம் லெமன் போட்டு தாளிச்சு. தேங்க்யூ டு ஆல், பாய்.